ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் பொங்கலுக்கு முன்னேற்பாடாக என்ன செஞ்சோம் அப்படின்றது தாங்க. நாள் செஞ்சதெல்லாம் தாங்க இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். பாருங்கள், எல்லாமே பொங்கல் பானை எல்லாம் விளக்கி வச்சாச்சு நாளைக்கு வைக்கிறதுக்கு. ஆக்சுவலாக எங்கள் கீழ் வீட்டில் இருக்கிற என் பொண்ணோட ஃப்ரெண்டும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க பொங்கலுக்கு. அதனால் கொஞ்சம் நிறையா பொங்கல் வைக்கலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பெரிய பானையும் விளக்கி வச்சுருந்தேன். பார்த்தா அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. சரி, சின்ன பானையிலே நமக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் விளக்கி வச்சுருந்தேன். அப்படி இந்த விளக்குன பாத்திரத்தில் பூவும் அந்த பூ உருளி இருக்கும் இல்லைங்களா, அதில் பூ எடுத்து வச்சிட்டேன். இது இந்த மர வெஜிடபிள் கட்ரு, பிளாஸ்டிக் வெஜிடபிள் கட்ரு எல்லாமே இருக்குதுங்க. அதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சி. சரி, அதனால் இது ஒன்று ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் நாங்கள். இந்த எவர் சில்வர் வெஜிடபிள் கட்டுறதாங்க, அதுதான் வந்துச்சு. சரி, அதை அப்படியே இப்போ தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் கொரியர் பாய் கொண்டாந்து கொடுத்தான். சரி, அப்படியே ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா தான் இருக்குது, நல்லா பெரிய சைஸாக இருக்குது, நல்லா இருக்குது. பேக் சைடு நல்லா கீழே அசையாமல் இருக்கிறதுக்குன்னு இந்த பெயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, க்ரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்கு. நல்லா இருந்துச்சுங்க. இதான் வந்துச்சு. சரி, அதையும் பிரித்து பார்த்துட்டு பொங்கலுக்கு புதுசாக வெஜிடபிள் கட்டர் பேடும் வாங்கியாச்சு. அப்படியே இப்போ இந்த விளக்குக்கெலாம் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிடணும் ரெடியாக. அப்போ தாங்க நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வெள்ளி விளக்கெலாம் என்ன செய்யணும், கொஞ்சம் விபூதி போட்டு தொடச்சா கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னே இருக்குங்க. அதுக்காக தான் கொஞ்சம் விபூதி போட்டு தொடச்சிக்கிட்டு இருக்கிறேன். பூவெலாம் போன வாரமே வாங்கி வச்சிட்டோம். அது கொஞ்சம் திருப்பி வைக்கணும், இல்லாட்டினா ஃப்ரிட்ஜில் அப்படியே ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் எல்லாத்தையும் திருப்பி வச்சிட்ருக்காங்க. இந்த பூஜை சாமானம் எல்லாத்தையும் துடைச்சிட்டு கொஞ்சம் அந்த விபூதி போட்டுன்னு துடைச்சிட்டு இந்த சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு சாமிக்கிட்ட ரெடியாக வச்சுக்கிட்ட மாதிரிங்க. சரி, அதனால் அதெல்லாம் நான் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். துடைச்சி வச்சுட்டு இந்த நாளைக்கு தேவையான பொங்கல் பாத்திரமும் விளக்கி வச்சாச்சு. அதை தனியாக எடுத்து வச்சிட வேண்டியதான். காய வச்சுருந்தேன், அதை தனியாக எடுத்து வச்சுட்டு நாளைக்கு அது பார்த்துக்கலாம். நாளைக்கு அதுக்கு நாமம் போட்டு எல்லாம் செய்வோம். அது பொங்கல் வைக்கும்போது இப்போ பூஜை சாமான் மட்டும் நான் ரெடி பண்ணிக்கிறேங்க. இந்த பூஜை சாமான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நாளைக்கு என்னென்ன தேவை, காய்கறிலாம் இருக்கா எல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டா தான் நாளைக்கு காலையில் கரெக்டாக அந்த 10 மணிக்கு பொங்கல் வச்சு கும்பிட முடியுங்க. அதுக்கு தான் இப்போ எந்த பண்டிகை வந்தாலுமே நம்ம அப்படி தானங்க செய்வோம். ஒரு நோன்பு வந்தாலும், தீபாவளி, பொங்கல், எந்த பண்டிகையாக இருந்தாலும் நாள் பூஜை சாமான்லாம் விளக்கி அதை தொடச்சி இந்த குங்குமம்லாம் பொட்டெல்லாம் வச்சு இப்போ சாமி ரொம்ப ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம். இது நாள் செய்கிற வேலை இது. அதை தாங்க நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இது முடிச்சாச்சு. இந்த 2 குத்து விளக்கு வண்டி எடுத்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஏன்னா பொங்கல் விசேஷ நாளில் தானங்களே அந்த குத்து விளக்கு ஏற்றுறது, மற்ற நாளில் ஏற்றுறதே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து பொட்டு வச்சுக்கிறோங்க. அதெல்லாம் தொடச்சாச்சு. இது என்ன தான் இந்த வெள்ளி சாமான் விளக்குனா கூட கொஞ்சம் விபூதி போட்டு தொடச்சா தான் நல்லா பளபளன்னு இருக்கும். அதனால் இந்த விளக்கு ஒரு 4-5 தான் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். சரி, இருந்தாலும் அதை தொடச்சி வச்சுட்டா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அடுத்த வாரம் வரைக்கும். இப்போ இதையும் நல்லா செட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். மற்ற நாளில் இந்த விளக்கு ஏற்றுறதில்ல. ஒன்லி இந்த பொங்கல் வரும்போது தான் எடுத்து வச்சு, பொங்கல், தீபாவளி, கார்த்திகை இந்த மாதிரி நாட்களில் தான் எடுத்து வைக்கிறது. இல்லைன்னா எல்லாத்தையும் விளக்கணும் இல்லைங்களா, விளக்கி எடுத்து பொட்டு வச்சு வைக்கணும். அதுக்கு தாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான். உங்கள் வீட்லேயும் எல்லோரும் இது மாதிரி ரெடி பண்ணுவீங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சு தொடச்சி நாள் எல்லாம் வீடு க்ளீனிங் பண்ணிவிட்டு இந்த பூஜை சாமானை விளக்குறது, பூ கட்டுறது, இந்த வேலையெல்லாம் நம்ம நாளே பண்ணி வச்சா தான் மறுநாள் சாமி கும்பிட முடியும். அப்போ தான் சாமி ரூமும் பார்க்குறதுக்கு அப்படியே மங்களகரமாக அழகாக இருக்கும் இல்லைங்களா. எல்லாம் காஞ்சிருச்சு. சிலது கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு, அதை ஒண்டி துணி வச்சு நல்லா துடைச்சிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பாருங்க, இந்த ரெடி பண்ணிக்கிட்டே தான் நான் ப்ரிப்பரேஷன் வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். இது ஒரே வீடியோவாக தான் எடுத்திருந்தேன். ரொம்ப லெங்க்த்தியாக போனால் உங்களுக்கு போர் அடிச்சுன்னு பார்க்க மாட்டிங்க இல்லைங்களா. அதனால் இதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் இதை கட் பண்ணிவிட்டு அது 2வது வீடியோவை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன் நான்.
ஆனால் ஒரு பண்டிகைன்னு சொல்கிறோங்க, பண்டிகைன்னு சொன்னாலே நமக்கு நிறையா வேலை தான். வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டா தான் நமக்கு பண்டிகையை வந்து நல்லா கொண்டாட முடியும். ஆனால் வந்து செய்யாமலும் இருக்க முடியாது இல்லைங்களா? இதெல்லாம் நமக்கு வந்து பழகி போயிடுச்சு. அதனால் ஒரு பண்டிகைன்னு வந்தாலே ஃபஸ்ட் நாள் எல்லாம் இது மாதிரி விளக்கி போட்டு வச்சு பூவை கட்டி வச்சுட்டு மறுநாள் தான் நம்ம எல்லாம் சமையலுக்கு மேல் எல்லாமே செய்கிறது. ஃபுல்லாக வேலையாக இருக்கும். எல்லாம் செஞ்சு முடித்த உடனே தான் அம்மாடான்னு ஒரு திருப்தியாக இருக்கும். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே அப்படி தான், முடியுதோ முடியலையோ நமக்கு வந்து பண்டிகை வரும்போது அந்த பண்டிகை தினத்தில் இதெல்லாம் செய்கிறது நமக்கு வந்து ஒரு வழக்கமாகவே ஆயிடுச்சு இல்லைங்களா? இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இது எல்லாத்தையும் போட்டு வச்சு இதை எடுத்து வச்சுக்கிட்டு பூஜை சாமான் வச்சிட்டோம்னா இந்த முதல் நாள் வேலை முடிஞ்சிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாம் செஞ்சுருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் தைத்திருநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அட்வான்ஸ் தைத்திருநாள் வாழ்த்துக்கள். எல்லார் வீட்லேயும் ரொம்ப சிறப்பாக கும்பிடுவீங்க. நம்ம அடுத்த வீடியோ வந்து பொங்கல் வீடியோ தாங்க. பொங்கல் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு நான் வந்து முன்னாடி நாள் செஞ்சதை மட்டும்தான் போட்டிருந்தேன். இதே கிராமமாக இருந்தால் வீடெல்லாம் மொழுகி ஃபுல்லாக எல்லாம் கோலமெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த வேலையெல்லாம் ஆயிருக்கும் முத நாள். நமக்கு அந்த வேலையெல்லாம் இல்லை இல்லைங்களா? இந்த ஒரு வேலை தான், இதை ஒண்டி முடிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இந்த பூக்குழியில் வச்சுருந்த பூ அழகாக இருக்கா சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.